சிறுநீரகங்கள் அதாவது கிட்னிஸ் அதனுடைய வேலை என்ன, உடல்ல அது ஏன் முக்கியமான பாகமா கருதப்படுது? நான் டாக்டர் மதுசங்கர், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பிசிஷியன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். ரத்தத்துல இருக்கிற கழிவுகளை பிரிக்கிறது மட்டும் இல்லாம பிபி அதாவது ரத்த அழுத்தத்தை ரெகுலேட் பண்றது, வைட்டமின் டியை ஆக்டிவேட் பண்ணி எலும்புகளோட வலிமையை பாதுகாக்கிறது, ஹீமோகுளோபின் உற்பத்தி பண்றது, மற்ற தாது உப்புக்கள், உடல்ல உள்ள அமிலச்சத்துகள் அதெல்லாம் சரியான விகிதத்துல வச்சிருக்கிறது, நீர் சத்தை தேவையான அளவுல மெயின்டைன் பண்றது, இதெல்லாம் கிட்னிஸ்னுடைய முக்கியமான வேலையா பார்க்கப்படுது. அப்போ கிட்னி செயலிழக்கும் பொழுது இந்த எல்லாத்துலயும் நமக்கு தொந்தரவுகள் ஏற்படலாம். ரத்தத்துல கழிவுகள் அதிகமாகும் பொழுது ரொம்ப டயர்ட்னஸ் வரும், பசி குறையும், வாந்தி வரும், ஒரு 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 இனம் புரியாத ஒரு வகையான சோர்வு வரும், உடம்புல நீர் சத்து ஜாஸ்தியாகும் பொழுது கால் வீக்கம், முக வீக்கம், இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் கிட்னி ஃபெயிலியருக்கான அறிகுறிகளா பார்க்கப்படுது.